ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சௌ கூட்டு. இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செய்யலாம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக வரும்னு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் நல்லா பொரியட்டும். அடுத்தது பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதோட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அடுத்தது கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க சௌ நான் ஒரே ஒரு சௌ மட்டும் வாங்கி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துடலாம். சௌ நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்க்கலாம். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது பாசிப்பருப்பும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இப்போது வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி புளிக்குழம்பு அந்த மாதிரி வைக்கும்போது இது சைடிஷாக சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சௌ கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.